குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், T20 உலக சாம்பியன் இந்தியா. அதாவது நேற்று வந்து பார்படாஸில் இருக்கிற பிரிட்ஜ் டவுனில் T20 உலகக்கோப்பை வந்து இந்தியா vs தென்னாப்பிரிக்கா 2 நாடுகளுக்கிடையே வந்து நடந்திருக்கும். அதில் நம்மளுடைய இந்தியா தான் வந்து T20 உலகக்கோப்பையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதன் மூலம் T20யில் வந்து 2வது முறையாக வந்து சாம்பியன்ஷிப்பையும், அதுவே வந்து ஐசிசி கிரிக்கெட்டில் வந்து ஐசிசி உலகக்கோப்பையில் வந்து 4வது முறையாக வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வந்து இந்தியா பெற்றிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கள்ளச்சாராய உயிரிழப்பு குற்றத்திற்கு ஆயுள் சிறை 10 லட்சம் அபராதம் சொல்லிட்டு பேரவையில் திருத்த மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போதை மருந்து குறித்து விளம்பரம் செஞ்சால் 5 ஆண்டுகள் சிறைன்னு சொல்லிட்டு வந்து மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சேலத்தில் இருக்க பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரான ஜெகநாதன் அவர்களுடைய பதவி காலத்தை மேலும் 1 ஆண்டுகள் நீட்டித்து 2025 மே 19 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா நம்மளுடைய தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இவருடைய பதவிக்காலம் வந்து இப்போது ஜூலை மந்தோடு வந்து நிறைவடைவதனால மேலும் 1 ஆண்டுகள் வந்து நீட்டித்து அதற்கான பணி நீட்டிப்பு உத்தரவை வந்து நம்மளுடைய தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து ஜெகநாதன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் வந்து தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய அறக்கட்டளையை வந்து தனியார் அறக்கட்டளையை வந்து உருவாக்கி இருக்கிறதுனால பணி நீட்டிப்பு உத்தரவை ரத்து செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறதா தமிழக அமைச்சரான பொன்முடி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருப்பார். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள், ரிம்பேக் அப்படின்ற கடற்படை பயிற்சி. இதுதான் வந்து உலகினுடைய மிகப்பெரிய பயிற்சி. இதில் மொத்தமாக 29 நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்தியாவை சார்பாக வந்து ஐஎன்எஸ் ஷிவாலிக் அப்படின்ற கப்பல் வந்து இது வந்து முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல். அதாவது ஐஎன்எஸ் ஷிவாலிக் அப்படின்ற கப்பல் வந்து பங்கேற்றுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உலகினுடைய மிகப்பெரிய கடல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவாய் தீவில் வந்து நடந்துகிட்ருக்கு. பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய ஹவாய் தீவில் வந்து இந்த பயிற்சிக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ரிம்பெக் அப்படி சரின்னு சொல்லணும். சரிங்களா? இதில் மொத்தமாக 29 நாடுகள் வந்து பங்கேற்குது. இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷிவாலிக் அப்படின்ற போர்க்கப்பல் வந்து கலந்துக்குது. இந்த போர்க்கப்பலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இதனுடைய தலைமை கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரிம்பெக்ன்றது உலகினுடைய மிக பெரும் ஒருங்கிணைந்த கடல்சார் பயிற்சியாக ரிம்பெக் வந்து உருவாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள முக்கிய பகுதிகளினுடைய பாதுகாப்பை வந்து மேலும் வந்து பலப்படுத்தணுன்றது தான் இதனுடைய நோக்கமாக, அதாவது இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, என்டிஏ பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பல்வேறு குழுக்களுடைய பரிந்துரையினால் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 1992லேருந்து பல்வேறு குழுக்கள் வந்து இதை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2010 ஐஐடி இயக்குனருடைய குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுகள், அதாவது மத்திய அரசினுடைய சார்பில் நடத்தப்படுற அனைத்து தேர்வுகளும் வந்து ஒரு அமைப்பின் கீழ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதற்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் செயல்பட்டு வர கல்வி தேர்வு பணிகளினுடைய அமைப்பை வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு முகாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து 2010 வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதன்படி 2017 என்டிஏ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோஷி, அதாவது வினித் ஜோஷி தான் வந்து அதனுடைய முதல் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். ரீசெண்டாக குஜராத்தில் நீட் தேர்வில் வந்து வினாத்தாள்கள் கசிந்த விவகாரத்தில் அதனுடைய இயக்குனர், அதாவது
தலைமை இயக்குனராக இருந்தால் சுபோத் குமார் சிங்னுடைய பதவிக்காலம் வந்து அதாவது பதவி வந்து பறிக்கப்பட்டு யாருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் சிங் கரோலா அப்படின்றவருக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரதீப் சிங் கரோலாவுக்கு தான் வந்து கூடுதல் பொறுப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது தற்போதைய என்டிஏனுடைய தலைமை இயக்குனர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஐடிபிஓனுடைய தலைவரான பிரதாப் சிங் கரோலா அவருக்கு தான் வந்து கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டிஏவை வந்து மறு ஆய்வு செஞ்சு அதில் இருக்க குறைகளை வந்து நீக்கி மறு ஆய்வு செய்வதற்காக ஒரு உயர்நிலை குழு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து முன்னாள் இஸ்ரோ தலைவரான கே ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் மொத்தம் 7 பேர் கொண்ட குழு வந்து இதற்காக இந்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏல இருக்க குறைபாடுகளை வந்து கலைந்து அதை வந்து மறுசீரமைப்பு எப்படிலாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு 7 நபர்கள் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த T20 உலகக்கோப்பையோட விராட் கோலி அவர்கள் வந்து ஓய்வு பெறதா வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிக ரன்களை வந்து இந்திய மகளிர் அணி வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ ரன்கள் பார்த்தீங்கன்னா 603. சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். ஈரானில் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து ஜூலை 5 நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த தேர்தல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அப்படின்றவர் அர்ஜன்பைஜாவிலிருந்து ஹெலிகாப்டரில் வரும்பொழுது விபத்து நடந்து அதில் வந்து இறந்துட்டுருப்பார். அதனால் ஈரானில் வந்து முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்திருக்கும். அதில் வந்து மதவாதியான சயீது ஜலீலியும் சீர்திருத்தவாதியான மசூத் பெசஸ்கியான் அப்படின்றவரும் 2 பேரும் வந்து போட்டி போட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து இதில் 2.45 கோடி வாக்குகள் வந்து பதிவாயிருக்கும். ஈரானுடைய ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும், ஈரானுடைய அதிபர் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஓவராலாக பதிவாயிருக்க வாக்குகளில் அட்லீஸ்ட் 50% அதிகமான வாக்குகள் பெற்றிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அதிபராக வந்து ஆக முடியும். ஆனால் 2 பேருமே வந்து அதாவது மசூத் பெசஸ்கியான்றவர் வந்து 1 கோடி வாக்குகள் வந்து பெற்றிருப்பார். அதாவது 1.4 கோடி வாக்குகள் வந்து பெற்றிருப்பார். இது வந்து 50% மட்டும்தான்றதுனால யாருமே வந்து 50%க்கு மேலே வந்து பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால் 2ஆம் கட்ட தேர்தல் வந்து ஜூலை 5 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாவினுடைய முக்கிய உட்கட்டமைப்பு துறைகளான நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட நாட்டினுடைய முக்கிய உட்கட்டமைப்புகளுடைய துறைகளுடைய வளர்ச்சி வந்து மே மாதத்தில் 6.3% வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காம.